ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவே. இன்றைக்கி மணத்தக்காளி சட்னி செஞ்சுருக்குறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை ஒரு கத்தை சின்னதாக எடுத்துருக்குறேங்க. இதை அலசி எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை அலசி வச்சுருக்குறேங்க. அதுக்கு ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 4 வரமிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொத்தமல்லி, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு தக்காளி, சின்ன சைஸ் புளி, இதெல்லாம் வதக்கிக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சாச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். மணத்தக்காளி சட்னி அடிக்கடி சாப்பிட்டோம்னா நல்லதுங்க உடம்புக்கு. வயிறு புண்ணு, வாய்க்கு அது பச்சை தலையாக போட்டு வாயில் மென்னாக வாயில் இருக்கிற புண்ணே சரியாயிருங்க. நம்ம உணவு அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. அது நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் ஜீரகம், கொத்தமல்லி, வரமிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போடுறோங்க. கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். புளியையும் போட்டுக்கலாங்க. மணத்தக்காளி கீரை போட்டுக்கலாம். எல்லாம் வதக்கிட்டுக்கலாங்க. கீரை வதங்கிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஆறுட்டுன்னு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு தாளிப்பு கரண்டி வச்சுருக்குறேங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வச்ச வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, மணத்தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.